என் கற்பனை விற்பனையாக்க என்னை நானே அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறேன். I am the great director James Thompson. Shot camera. Action. பட்டு கருப்பட்டிய வாசமுள்ள ரோசாவா கத்தரிப்பு வச்சு. ஹலோ ஹாய் வணக்கம், நான் உங்கள் திருச்சி சாரா பேசுறேன். மெதுவாப்பா, காதெல்லாம் கொய்யினுதுல. இப்ப நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னவா இருக்கும் எனக்கு என்னடா தெரியும். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. இப்போ ஒரு ஹாய் நண்பர்களே, இப்ப நாங்க வந்து என்ன ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போறோம். யார் நீயா? அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? நீ சொல்றியா? ஹாய் நண்பர்களே, பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போறோம். அதுவே குத்துயிரும் கொலையுருமா இருக்கு, நீ அதை ஒரே அடியா கொன்று. இவங்க ஆண்டிகிட்ட வந்து ரொம்ப வந்து உண்மையான கதையை சொல்லி இந்த மாதிரி தான் நடக்கணும்ட்டு பெரிய ஆள் ஆக்குறதுக்காக. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? ஆண்டியை வந்து முன்னேற்றணுங்கிறதுக்காக நான் வந்திருக்கேன் நண்பர்களே. சரியா? கதை என்னடா? என்ன கதைடா? சேட்டண்ட சேட்டைகள் டைரக்ஷன் குஞ்சச்சன் 11 மணிக்காட்சி கதை நண்பர்களே, இப்ப பாத்தீங்கன்னா கதை சொல்றேன். இப்போ வந்து ஒரு குதிரை மேல உங்களுக்கு காதல் ஆண்டி. ஆஹா, இவன் மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா? குதிரை ஏன்னா டிஃப்ரெண்டா இருக்கட்டும், ஏன்னா ஹாலிவுட் ரேஞ்சு யோசிக்கிறேன்ல. சாமி, உன்னை பத்தி எனக்கு தெரியும். டேய், உனக்கு இதெல்லாம் நான் சொல்லி தரவே இல்ல. ரொம்ப ஜாஸ்தியா போய்கிட்டு இருக்க. நீ கொடுத்த காசுக்கு மட்டும் பண்ண அடி வாங்கி செத்து போறாத. நீ மனித காதல் வர்றது அது ஒரு இது மனித காதல் இல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. அந்த ரொம்ப ஓவரா போறீங்கடா. வேணாம்டா, தெய்வ குத்தமாயி போகுடா. சீன் எதுக்காக வச்சாங்க? இது மனிதர் உணர்வு கொள்ள, இது மனித காதல் அல்ல. அப்படின்னா மனுஷனே அங்க இல்ல. அப்ப வந்து குதிரை அங்க அந்த இடத்த வைக்கிறோம். ஐயா, நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. கரெக்ட். சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? சரி சரி, வேற இப்ப வந்து குதிரையை வைக்கிறோமா? நீங்க வந்து ஒரு குதிரையை லவ் பண்றீங்க. குதிரை வந்து உங்களை லவ் பண்ணுது, ஒன் சைடா லவ் பண்ணுது. அப்ப வந்து அந்த குதிரை எப்படி லவ் பண்ணுறா? அந்த குதிரைக்கு வந்து வேற யாராவது கொள்ளு வச்சாக்கா அந்த கொள்ளு சாப்பிடாது. என்னடா டேஸ்ட்வாங்க? அது வந்து மூந்து கூட பாக்காது. ஆனா நீங்க வச்சீங்கன்னா அத மூந்து பாக்கும், சாப்பிடும். இல்ல என்ன ஷார்ப்பு போட்டா பிளாப்பல மாதிரி பழக்கம் போல இருக்கேன். இருக்கட்டும், யூஸ் ஆகும். நீங்க கொள்ளு வச்சீங்கன்னா அது சாப்பிடும். அது நீங்க லவ் பண்ணல, அந்த குதிரை வந்து உங்களை ஒன் சைடா லவ் பண்ணுது. அந்த குதிரை இந்த கூட்டத்துல ஒரு பொண்ணை தன்னோட ஜோடியா செலக்ட் பண்ண போகுதான். ஏற்கனவே ஒரு மாதிரி நீ உனக்கு அதிகமா கரண்ட் கொடுத்து மர சுத்தமா கண்டுடிச்சு போல. ஒரு ஹாலிவுட் படத்துல கிங்காங் லவ் பண்ணாங்களா, அந்த இது எஃபெக்ட் இதுல கொடுக்கறோம். இப்போ நம்ம வந்து தமிழ் படமே எடுக்கல, இது ஹாலிவுட் மாதிரி. இது ஹாலிவுட் ரேஞ்ச். ஹாலிவுட்டடா. ஆப்ரஹால்ங்கனா அப்துல் கலாமா? ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. காலையில விசாரி. தினமும் வந்து இந்த சாதனா இருக்கல்ல, சாதனா வந்து நம்ம மேலே ஏறாளே, தினமும் நம்ம மேலேயே ஏறாளே. அடுத்து நீ என்ன கேட்க போறங்கிறது எனக்கு தெரியும். கேட்ட மகனை அசிங்கமா பேசி போடுவேன். நம்ம ஒரு தடவையாச்சும் அந்த குதிரை நினைக்குது. ஓ, பட் இது அந்த நாய் நினைச்ச மாதிரி தெரியலையே. குதிரை எப்பறா வெளிப்படுத்தும் காதல? நீங்க குதிரை மேல ஏறுறீங்கல்ல, ஆமா, அது காதல் கிடையாது. இந்த இடம் தான் தெரியலங்க. ஆடாடும் மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. நான் பயப்படல, நீ தைரியமா சொல்லு. அதே அந்த குதிரை வந்து டாக்டர், அந்த குதிரைக்கு எதுவும் ஆயிருக்காதே?